சரியா வேறுங்க மனசுக்கு புது பைக், அதுவும் எலக்ட்ரிக் பைக். இனி காலம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கு மாறிக்கொண்டு வருது. இப்ப கட்டம் கட்டமா எல்லாருமே வந்து மாறினோம். இதுல என்ன பெனிஃபிட்னு சொன்னா 80 ரூபா காசோட நாங்க இதுக்கு சார்ஜ் பண்ணினோம்னு சொன்னா 75 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய எலக்ட்ரிக் பைக். 65 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து பயணம் செய்யலாம். பெட்ரோல் காசை யாராவது பார்த்தாங்கன்னா அந்த லீஸ்ல போய் பைக் எடுப்பாங்க. பெட்ரோல் பைக்கை எடுத்துட்டு பெட்ரோலும் அடிக்கணும், அதே நேரம் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா லீஸ் காசும் கட்டணும். வந்து லீஸா போட்டாச்சு, அழகா பெட்ரோல் அடிக்கிற காசை கொண்டு போய் இதுக்கு போட்டாச்சு, பைக் சொந்தமா வந்துருது. அதுக்கு பிறகு சார்ஜர் போட்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பைக். இப்ப நிறைய பைக்குகள் எலக்ட்ரிக் பைக் வந்தது, அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகி அதுக்கு பிறகு வந்து ஒரு நல்ல மாடல்ஸ் சொல்லி வந்து இப்ப யூஸ் ஆகுது. நானும் என்னுடைய தந்தையாருக்கு வந்து இதுல ஒன்று வண்டி கொடுத்துருக்கிறேன். தரமா இருக்கு பைக். இதை பத்தி ஒரு அந்த கம்பெனிட்ட கேட்போம். இப்ப என்ன விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பைக்கை கொடுக்குறவங்க வந்து இதோட சேர்த்து ஒரு ஒஃபர் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த பைக் சரின்னு சொன்னா மயிறு என்ன சாமான்? ஓ, டிவியோட நீங்க வீட்டுக்கு வந்து போகலாம். இதுல இருக்கிற மனைவிக்கு வந்து நீங்க இந்த பைக்கை வந்து வண்டி கொடுக்கலாம். குழந்தைகளை ஸ்கூலுக்கு ஏற்றி கொண்டு போய் வர்றதுக்கும், அதே மாதிரி ஸ்பீடும் அளவான ஒரு ஸ்பீட், பயணம் செய்யக்குள்ள ஒரு ஸ்மூத்தா இருக்கும், சத்தம் இல்லாம அழகான பயணம். வீடுகள் இதுகளுக்கு வந்து போறதே தெரியாது. யாரும் வந்தா போன் அடிச்சா மட்டும்தான் தெரியும். சில பைக் சவுண்ட்ஸை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இந்த டிவி வந்து ஃப்ரீயா வந்து வழங்குறாங்க. இது இந்த விடயம் தொடர்பா மேலதிக தகவல்கள் இது இப்ப நான் சொல்லி இருக்கிறது 4,70,000 ரூபாய் பெறுமதியான பைக்குக்கு இந்த டிவியை வந்து கொடுக்குறாங்க. அதுவே வந்து இங்க நிறைய அதை விட விலை கூடின நிறைய ஐட்டங்கள் வந்து இருக்குது. பைக் இதை விட கூடின இதுகள் எல்லாம் அதை சம்பந்தமா இங்க இந்த பணியாளர்கிட்ட வந்து கேட்போம். பாங்க அண்ணா. ரைட், சொல்லுங்க, என்னென்ன ரகத்துல என்னென்ன விலையில உங்கள்ட்ட பைக்குகள் இருக்கு? விலையல் ரகங்களுக்கு முதல் எங்களோட பிராண்டை பற்றி சொல்லுவோம். என்னென்னா இதை சொல்ற ஜாடியா வந்து வேர்ல்ட் நம்பர் 1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்பெனி உலக அளவுல. அது வந்து உற்பத்தியிலும் சரி விற்பனையிலையும் சரி. விற்பனையில இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 கோடி பைக் விற்பட்டிருக்கு. 10 கோடி பைக் 120க்கும் மேற்பட்ட நாடுகள்ல 10 கோடி பைக்கு மேல விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இலங்கையில பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்திலேயே 35,000 பைக்கு கிட்ட நாங்க வித்துட்டோம். அதுலேயும் பாத்தீங்கன்னா நோத்துல வந்து சவுத்தோட ஒப்பிடும்போது நோத்துல சேல் ஆகிற வீதம் குறைவா இருந்து இப்ப கடைசி வருஷத்துல இருந்து அது கூடி இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ஷோரூம்லயே லாஸ்ட் மந்த் சேல் மட்டும் 50 யூனிட்ஸ், 50 பைக் இந்த ஷோரூம்ல மட்டும் கடைசி மாதம் விற்பனையானது. அதை வந்து எங்க சமூகத்துல பார்க்கக்கூடிய நான் பைக் எடுக்க இந்த பைக்கோட அளவு இப்ப ரோட்ல வந்து யாரை பார்த்தாலுமே இந்த பைக் கொண்டு எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு கிராமத்துல நிக்குது. இதுக்கு வந்து வாரண்டி எல்லாம் இருக்கு. அதோட அட்வான்ஸ் அண்ட் ஐலண்ட் வைஸ் டீலர் என்ற வழியால அந்த எந்த பிரச்சனையும் இந்த பயப்பட எதுவும் லெவல நம்பகத்தன்மை இருக்கு. அவட இந்த ஷோரூம்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 6 மாடல்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 6 மாடல் இருக்கு. அதுல இது வந்து எங்கட ஃபாஸ்ட் மூவிங் மாடல். இத சொல்றது இப்ப கூடிய ரேட்ல உள்ள பைக்கோட ரேட் என்ன? கூடிய ரேட்ல நிக்கிறதுல 6 லட்சத்துக்கு இருக்கு, 6,65க்கு இருக்கு. அந்த எல்லாரும் எஃபர்ட் பண்ற மாதிரி தான். இப்போ அந்த எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மற்ற கம்பெனியோட எங்கடையும் சேல் ஆகிற கூடண்டா எல்லாரும் வந்து வாங்கக்கூடிய விலையிலே இருக்கு. ஏன்னா அவங்க மாஸ் ப்ரொடக்ஷன் செய்யறபடியா, உற்பத்தி அதிகம் செய்யறபடியா விலை குறைவு. அதோட அவங்கெல்லாம் பயணியர், அவங்களாம் வந்து இது இந்த ஆரம்பம் 2003லயே அவங்க தொடங்கிட்டாங்க எலக்ட்ரிக். வேற பைக்குகள் வந்தது ஒரு சில பிரச்சனைகளால அது ஃபெயிலியர் ஆனது. அதுக்கு பிறகு வந்து இதை வேண்டி யூஸ் பண்ணிக்கல வந்து பார்த்தா அதுல நீங்க இந்த ஷோரூமுக்கு முன்னால நீங்க அவதானிச்சீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல இதை பாத்தீங்கன்னா இத்தனை ஜாடியா போய் கடந்து போகுது தெரியும். இல்ல நான் அதை சொல்றேன், அதை ஏற்றுக்கொள்றேன். அது நிறைய பேருக்கு தெரியும். இந்த லோகோவை வந்து பாத்தீங்க வந்தவனே சொன்னா இந்த லோகோ தான் எலக்ட்ரிக் பைக்கிற ஒரு அடையாளமா இப்ப எங்கட இந்த வடபாகுதியில வந்து பார்த்தா ஒரு அடையாளமா வந்து இருக்கு. மொத்தமா பாத்தீங்கன்னா இலங்கையில ஒரு 100 எலக்ட்ரிக் பைக் சேல் ஆயினா அதுல ஒரு 65% வந்து ஜாடியாவா இருக்கு. ஒரு மொத்தம் 117 எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு ஸ்ரீலங்கா இலங்கையில. போன வருஷம் 55 இருந்தது, இந்த வருஷம் 100. இப்ப வந்து பெட்ரோல் பைக் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச விரல் விட்டுலாம் ஒரு 10-15 கம்பெனி எல்லாம் இருக்கு. அப்பயே எங்களை எலக்ட்ரிக் பைக் இவ்வளவு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஏன்னா இதுதான் ஃபியூச்சர், 6 வருஷத்துக்கு எதிர்காலம். இப்ப நான் ஆரம்பத்திலே அந்த விஷயத்தை வந்து சொல்லி இருப்பேன். அப்படியே அப்டேட் மாறிக்கொண்டு இருக்கிறதுல இனி முழுக்க எது வரப்போதா எலக்ட்ரிக் பைக்கு மாறப்போகுது. அது உடனே சடனா மாறாது, காலப்போக்குல அப்படியே அந்த மாற்றம் காலப்போக்குல இப்பயே சரி ஜெஃப்னா சரி இப்ப நோர்தன் ப்ரொவின்ஸ்ல வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஆகிக்கொண்டிருக்கு எங்கட பைக். அதுல ஒரு சிலர் வந்து சொல்லுவீங்க இது சார்ஜ் பண்ணி 70 எவ்வளவு நேரம் சார்ஜ்? இதுல வந்து 2 டைப்பான பைக்ஸ் இருக்கு எங்களுக்கு. இது வந்து கிராஃபைன் லெட் ஆசிட் பேட்டரி.
இப்போ இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் ஆப்ஷன் இருக்காது, இது வந்து ஸ்லோ சார்ஜ் தான். சிலோ சார்ஜ் இது 6 to 8 hours ஆகும் ஃபுல் சார்ஜ். நைட்ல கொண்டே நாங்க போடுறதான் முறை. இதே லிடியம் மாடல் இருக்கு, அது வந்து 4.5 மணித்தியாலத்திலே முழு சார்ஜ் ஆயிடும். 4.5 மணி நேரம் உண்மையாவே இரவுல கொண்டு போய் சார்ஜ் பண்ணி நீங்க பகல்ல உங்களோட தேவைக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது. இப்ப எங்கட வீட்லயும் இதே மாதிரி ஒரு பைக் ஒன்று நிக்குது. அப்ப அந்த பைக்ல பாவிச்சு இப்ப ஒரு 1 year இருக்கும். இந்த கடையில தான் நான் எடுத்தேன் பாவிச்சு. அதுக்கு பிறகுதான் இந்த உத்தரவாதத்தை கொடுக்கலாம்னு சொல்லி. இப்ப ஒரு பைக்கை முன்ன பின்ன தெரியாம வாய்க்கு வந்தபடி கதைக்கல, அதுங்களை நம்பி பாக்குற உறவுகளும் வந்து இருக்கிறீங்க. அப்ப அதுக்காக நான் அந்த பைக்கை யூஸ் பண்ணி ஓகே அதை தரம் பாவிக்கிற சார்ஜ் பண்ணி நான் பாவிக்கிற விதம். இப்ப நிறைய பேர் இது வந்து லாங் ட்ரிப் யாருமே பைக் வந்து ஒரு சிலர் மட்டுமே லாங் ட்ரிப்புக்கு வந்து பயன்படுத்துறது. நாரி வந்து நிக்காது. ஒரு அதுக்கு 70 கிலோமீட்டர்ன்றது ஒரு அளவானது, ஒரு பயணம் செய்யக்கூடியது. அப்படி உங்களுக்கு ஒரு பயண தேவை வந்தாலும் இல்ல எங்கடையில வந்து அதுல நிக்கிற பைக் பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் 3-4 மாடல் இருக்கு. அதுல நிக்கிற பைக் வந்து மினிமம் ரேஞ்சே 100 தான். ஆக குறைஞ்சது 100 கிலோமீட்டர் ஓடும். இதே நீங்க ஃபர்ஸ்ட் கியர்ல ஆக்சஸ் பண்ணும்போது 110-120 கிலோமீட்டர் இது ஓடும். இந்த பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் கியர் ஆப்ஷனே இருக்கு இந்த பைக்ல. மாடலை வந்து பாருங்க. அந்த பைக் அதோட விலை அதுக்குரிய கெப்பாசிட்டியை வந்து சொன்னாங்க. அது வந்து ஒரு வேற விலை, அதுக்குரிய கெப்பாசிட்டி 100 கிலோமீட்டர் சார்ஜ் ஓடுற கிலோமீட்டர்ஸ் அளவும் வந்து கூடுது. இப்போ அதுல பாத்தீங்கன்னா அதுல நிக்கிற இது பேசிக் இங்க இருந்து தொடங்கும். இது வந்து 2,49,950. இப்போ எல்லா தரப்பட்ட ஆட்களுக்கும் இப்போ நாங்கள் கஸ்டமர் ஒரு ஆள் வந்தோடனே இப்போ எந்த மற்ற கம்பெனியில பற்றி சொல்ல வரல, கொமனான இது வந்து தங்கடையில் இருக்கிறதுல இது ஹையஸ்ட் ப்ரைஸோ அதை தான் செல் பண்ண நிரப்பினோம். நாங்கள் ஒரு கஸ்டமர் வந்தோன்னா அவன் பர்பஸை முதல் இங்குவா பண்ணுவோம். உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, எவ்வளோ தூரம் ஓட போகிறீங்க, எவ்வளோ காசுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்குரிய பைக்கை செல் பண்ணுவோம் மொழியை. வந்தோடனே எங்கள்ட விலை கூடின பைக்கை விற்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறதே இல்லை. ஏன்னா அது வந்து லாங் ரன்னில் சக்ஸஸ் ஆகாது. ஒரு ஆளுக்கு சின்ன தேவை இருக்கிறவருக்கு நிறைய காசு, அவர்கிட்ட காசு இருந்தாலும் பெரிய பைக்கை கொடுக்குறதால எந்த ஒரு இதுவும் இல்லை. தேவை அறிஞ்சு கொடுக்குறீங்க. அதே மாதிரி உத்தரவாதம் வந்து 20,000 கிலோமீட்டர் கிராஃபைன் பேட்டரி பேஸான பைக்கு வந்து 2 years or 20,000 கிலோமீட்டர்ஸ் வந்து பேட்டரிக்கு வாரண்டி. மோட்டருக்கு 2 years, செசிக்கு 3 years. இதே லிடியம் மாடல் நீங்கள் எடுக்க போறீங்கன்னா 4 years அல்ல 50,000 கிலோமீட்டர்ஸ் வாரண்டி. அதுக்கு 4 வருஷம் உத்தரவாதம் இல்லை. இப்ப அந்த பைக் நான் காட்டின பைக் மாதிரி 2 வருஷம் உத்தரவாதம் இல்லாட்டி 20,000 கிலோமீட்டர் 20,000 கிலோமீட்டருக்கான உத்தரவாதம் வந்து வழங்கினோம். அதுல வந்து ஒப்பர் வந்து இப்ப போறது அதுக்கு தான். அதை நீங்க 4,70,000 ரூபாய்க்கு எடுக்க உங்களுக்கு அந்த டிவியும் வந்து வருது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சொன்ன மாதிரி தேவைகள் கஸ்டமர் தேவை அறிஞ்சு என்ன தேவைக்கு என்னத்துக்காக பயன்படுத்தின மாட்டேன். இப்ப வீட்டுல இருக்கிற ஒரு 60 மட்டும் இல்ல, இப்போ ஒரு 9ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு ஆளுக்கு இதை வாங்கி கொடுத்தீங்கண்டா அவர் A level படிக்கிறவங்க மட்டும் இது யூஸ் பண்ணலாம். இது வந்து சரியான டியூரபிலிட்டியான பைக், அவ்வளவு ஸ்ட்ரென்த்தான மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது. விஷயம் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப அப்பாக்கள் இருப்பினும் அவைகளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல சைக்கிள் தான் பயணம் செய்யலாம். ஒரு பாதுகாப்பான பயணம் அவைகளுக்கு வந்து தங்களோட பாட்டுக்கு ஊருக்குள்ள நோமலா சுத்தி வரணும். மட்டும் இது ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு எலக்ட்ரிக் பைக் சட்டப்படி இருக்கும். அதோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது சூட்டபிளா இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது சூட் ஆகும் இந்த பைக் எல்லாம். எலக்ட்ரிக் சிஸ்டம் அது என்ன கைய காட்டினா தான் டச் பண்ணா இது இப்ப என்ன கல்லன் கைய வச்சிட்டான்னு தான் கத்துதா. அதெல்லாம் வந்து சென்சர் வந்து நீங்க இதனால அப்ப அப்படி எல்லாம் சிஸ்டத்தோட இருக்குது. இதை நீங்க உண்மையிலே இப்ப வந்து கிளிநொச்சியில இருக்கிற மக்கள் நீங்க பார்க்கணும்னு சொன்னா எங்கட கந்தசுவாமி கோயிலுக்கு நேர முன்னால வந்து இந்த நேர பக்கத்துல இந்த ஜேடி அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி சுத்தி காட்டுங்க, ரோட் ஒருக்கா காட்டுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கந்தசுவாமி கோயில், அதுக்கு நேர எங்கட பிள்ளையார் ஆட்வையார் இருக்கு. அதுக்கு அங்கால கொஞ்சம் தள்ளி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜேடி இது இருக்கு. கந்தசுவாமி கோயிலு கிட்ட வந்தீங்கன்னாலே சரி, இதை வந்து நீங்க கண்ட மாதிரி இந்த கொடி வந்து பறந்து கொண்டிருக்கும். சிட்டி மோட்டார்ஸ் கிளிநொச்சி என்றா தெரியும். இவற்ற இன்னொரு கிளை வந்து புதுக்குடியிருப்புலயும் இருக்கு. சிட்டி மோட்டார்ஸ் புதுக்குடியிருப்புலயும் இருக்கு. வடமாகாணத்துல ஜாடியாண்ட ஷோரூம் வந்து 12 இடத்துல இருக்கு. கிளிநொச்சியில சிட்டி மோட்டார்ஸ் இருக்கு, முல்லைத்தீவுல சிட்டி மோட்டார்ஸ் இருக்கு, மற்ற NMS முல்லை மோட்டார்ஸ் ஒன்று இருக்கு. எஃப்னால 4 பிரான்ச் இருக்கு. எஃப்னா டவுனுக்கு சென்சு மோட்டார்ஸ் இருக்கு, சாவச்சேரியில VKM ட்ரேடர்ஸ் இருக்கு, நெல்லியடியில மருதம் மார்க்கெட்டிங் இருக்கு, சுண்ணாத்துல TVT மோட்டார்ஸ் இருக்கு. இப்ப எலக்ட்ரிக் சைக்கிள்ல வந்து நாங்க இது பார்த்துட்டோம், அது பார்த்துட்டோம். மற்ற இது ஒரு மாடல்ஸ் இருக்குது. அது 4 lakhs. இது 4 லட்சம். 4 லட்சம். அது ஒரு சார்ஜுக்கு 85 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகும். இது வந்து 4 லட்சம். என்னென்ன 4 லட்சத்துக்கு 50 ரூபா குறைவு. 4 லட்சத்துக்கு 50 ரூபா குறைவு. மூன்றுக்குள்ள வந்து நிப்பாட்டுறது. அப்பதான் அப்படித்தானே பிரைஸ் பண்றது. அதுக்கு மேல நாலு கடந்துட்டா அப்படின்ற மாதிரி இல்லாம அதுக்குள்ள நிப்பாட்டினா சந்தோஷப்படுவாங்க. மூன்றுக்குள்ளதான் நிக்குது. ரைட். இது 4 லட்சம் ரூபாய். இந்த பைக் தான் நான் எங்களோட தந்தையாருக்கு வந்து எடுத்து கொடுத்தது. இது வரைக்கும் அழகா வந்து அதை வந்து பாவிச்சு கொண்டு இருக்கிறார். எந்த ஒரு குறையும் இல்லை. இரவு சார்ஜ் போட்டாருன்னா விடிய தேவையான அளவு ஓடி ஒரு
2 3 பேட்டரி பாயிண்டோட இருக்கு. திரும்ப கொண்டு போய் சார்ஜா போடுவாருன்னா அவ்வளவு தேவைகள் வந்து வராது. ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ஓடக்கூடிய அது இப்போ வந்து நான் எங்கட கல்குலேஷன் படி 80 கிலோமீட்டருக்கு ஒரு 80 கிலோமீட்டர் கறக்காம ஓடும். 80 கிலோமீட்டருக்கு ஒரு 80 ரூபாக்குள்ள செலவாகுது. 80 கிலோமீட்டருக்கு 80 ரூபாய்க்குள்ள. உண்மையாவே இப்ப மற்ற பைக் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 40 45 தான் வேலை செய்ய நினைக்கிறேன். ஸ்கூட்டி மாதிரி இல்லை நீங்கள் 50 வேலை செய்கிறேன்னு கனெக்ட் பண்ணி பார்த்தா கூட இப்போ இந்த 50 ரூபாய் வரும். இந்த பேட்டரியின் ஆயுள் காலம் வந்து நாங்கள் சைக்கிள்ஸில் சொல்லுவோம். பேட்டரி எலக்ட்ரிக் பைக்கில் வந்து சைக்கிள்ஸ் தான் சொல்லுவோம். இது வந்து 1000 சைக்கிள்ஸ். அப்போ இதுன்ற ரேஞ்ச் வந்து 85 கிலோமீட்டர். நீங்கள் எடுக்க போகிற பைக் எடுப்போம், அதுன்ற ரேஞ்ச் வந்து 80 கிலோமீட்டர். அண்டா 1000 சைக்கிளுக்கு 80,000 கிலோமீட்டர் அது ஓடி தரும். 80,000 கிலோமீட்டருக்கு சும்மா ஒரு 50 கிலோமீட்டர் per லிட்டர்ன்னு பார்த்தா கூட, 50 கிலோமீட்டர் பெட்ரோல் சைக்கிள் பாவிக்குதுன்னு பார்த்தா கூட 80,000 கிலோமீட்டருக்கு நீங்கள் 1600 லிட்டர் பெட்ரோல் அடிக்கணும். 300 ரூபா படி கணக்கு போட்டால் கூட 4,80,000 ரூபா முடியும். பெட்ரோல் மட்டும் அடிச்சிருப்பீங்க. அதைத்தான் நான் அந்த லீஸ் கதைக்கு சொன்னேன். லீசிங் கட்டுற ஆறாவது நான் பைக் எடுக்கணும் என்ற தேவைக்கு, ஆனால் லீசிங்கும் கட்டணும். பெட்ரோலும் ஊற்றி லீசிங்கும் கட்டுறது என்னால் கட்டாதுன்னு சொன்னா வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக் எடுத்து போட்டு அந்த பெட்ரோல் ஊத்துற காசுக்கு லீஸை கட்டி முடிச்சுட்டு போயிடலாம். லீஸ் கட்டி முடிய அதுக்கு பிறகு நீங்க சார்ஜ் மட்டும் போட்டா ஓடிக்கொள்ளலாம்ன்ற ஒரு இது வரும். எலக்ட்ரிக் இனி வரப்போற உலகத்துல அதுதான் வந்து ஆட்சி செய்யும். பெட்ரோல் செட்டுகள்ல கூட ஹை பவர்ல சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜ். எங்களுக்கு இப்போ புதுசாக வந்த லிதியம் பைக் எல்லாம் வந்து எங்களோட சார்ஜரே அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கேன்டா, சார்ஜிங் பாயிண்ட்ல அடிக்கக்கூடிய மாதிரி. இனி ஃபியூச்சர்ல வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சார்ஜிங் ரோட்லயே அந்த பெட்ரோல் செட்டுகள் எல்லாத்துலயும் சார்ஜிங் இது வந்துடும். அந்த அப்படித்தான் அந்த மாற்றம் இது வெளிநாடுகள்ல வந்து நிகழ்ந்துட்டுது. இப்ப இலங்கையில இனி அடுத்த கட்டத்துக்கு வந்து போய்கொண்டிருக்குது. இதை விட காட்டக்கூடிய பைக் இருக்காங்க. எதை விட இந்த இது ஒரு மாடல் நாங்க காட்டாதது ரைட். இது ஒரு எலக்ட்ரிக்ல இருக்கிற மாடல்ஸ் வந்து பாப்போம். இது ஒரு மாடல் இருக்கு. இதானே ஃபுல்லா அங்க உள்ளுக்குள்ள லைன். மற்ற இதான் அந்த லிதியம் நான் சொன்ன பைக். எது இப்ப அப்டேட்டா வந்திருக்கு. நீங்க எடுக்கிற பைக்லயே இது அடுத்த வெர்ஷன். இது லிதியம் மாடல். ரைட். அது பாத்தீங்கன்னா நல்ல கவர். இங்க இந்த டிஸ்ப்ளே குவாலிட்டியை பாருங்க. கையை வச்சோன்னே இப்படித்தான் இருக்கும். எல்லாமே அதுவே சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுல ஓடுறதுக்கு வந்து ஒரு சிம்பிள் வேலை திட்டம். 2 1 2 3 எத்தனை கியர் சிஸ்டம்? இது 2 கியர் சிஸ்டம். 2 ஒன்று நோட், அடுத்தது நார்மலா போகும். இதுல வந்து ப்ளூடூத் ஆப்ஷனும் இருக்கு. கனெக்ட் பண்ணி போன்ல சார்ஜர் வீதம் இதுகள் எல்லாமே இதுலயே நீங்க பார்த்து கொள்ளலாம். பார்த்து பைக்கை வந்து சார்ஜ் பண்ணலாம். உண்மையாவே ஒரு சராசரி இலவு எலக்ட்ரிக் பைக்னு சரியான இலவு. நீங்க உங்களோட போனுகளை லேப்டாப்ல சார்ஜ் பண்ற மாதிரி சார்ஜ் பண்ணி பார்த்துக்கலாம். சாதாரணமா சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். சத்தமே இல்லாம போகலாம். சைக்கிள் கூட சத்தம் கேட்கும்னு சொல்லலாம். இதுல வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஒரு சத்தமும் கேட்காது. அப்படி ஒரு இது. ஆனா போன் கட்டாயம் வந்து பயன்படுத்தணும். மற்றபடி நிறைய வசதிகளோட இருக்குது. வேற என்ன சொல்லிக்கொண்டே போகலாம் எலக்ட்ரிக் பைக்கை பற்றி. இப்ப எலக்ட்ரிக் பைக் நிறைய வந்தாலும் இந்த மார்க்கத்தான் நீங்க கூடுதலா எல்லா இடத்துலயும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். யார் வேண்டி இருந்தாலும் இதான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இது ஒரு தரத்துல இருக்கிற இது வேர்ல்ட் வைடா அப்படிதான். வேர்ல்ட் வைடா மொத்த எலக்ட்ரிக் பைக் எடுத்தாலே ஜாடியா தான் நம்ம ஒன்னா இருக்கு. உலக அளவுல இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீலங்கால எடுத்தாலும் ஜாடியா தான் நம்ம ஒன்னா இருக்கு. இதுல வேற ஏதாவது நாங்க குறிப்பிட மறந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தா குறிப்பிடுங்க. இது என்னடா, இது வந்து நம்பகத்தன்மை கூட வந்து நீங்க வாரண்டியை பற்றி எதுவும் பயப்பட தேவையில்லை. இது அபான்ஸ் தான் டீலர். அதே மாதிரி ஒவ்வொரு ஷோரூமுக்கும் பக்கத்தையே சர்வீஸ் டீலர் இருக்கு. இப்போ எங்களுக்கு வந்து 100 இதுவரைக்கும் இந்த கிழமையோட சேர்த்தே ஒரு 160 சேல்ஸ் டீலர்ஸ் இருக்கு. விற்பனை ஓவர் 160 இருக்கு. உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் ஒன்று இருக்குது. நீங்க கிலோமீட்டர் கணக்கு உத்தரவாதம் கொடுக்குறீங்க. ஒரு கட்டத்துல வந்து பைக்குக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியதா பேட்டரி மட்டும் தான் இருக்கு. பேட்டரி மட்டும் தான் மாற்ற வேண்டி வரும். ரைட். இப்போ இந்த உத்தரவாதம் இல்லை. இதை எடுத்து நாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னா டயர் மாத்துறதும் பேட்டரி மாத்துறதும் தான் நீங்க ஒரு பிரதான வேலையா வந்து இருக்கு. நாங்க பேட்டரிக்கு ஒரு சராசரி இந்த பேட்டரியை நாங்க சேஞ்ச் பண்ண போறோம்னா அவர் இப்போதைய கோஸ்ட் என்ன? இப்போதைய கோஸ்ட் இந்த மாடலுக்கு வந்து 90,000 ரூபாய். இப்போதைய கோஸ்ட் 90,000 ரூபாய் பேட்டரி. சரி, அது எப்போ மாத்துவீங்க? அது லைஃப் டைம் முடியதான் மாத்துவீங்க. லைஃப் டைம் முடியும். மாத்தினா திருப்பி அதே கண்டிஷன்ல பைக் ரன் ஆகும். அதுல அதை விட பெரிய பிரச்சனை வந்துட்டா இந்த ரேசர் இல்ல ஒரு உள்ளுக்குள்ள பெலிட். இதை விட பெலிட் இல்ல, மெக்கானிக்ஸ். இது பெலிட். இது வந்து பேட்டரி இன்ஜின் இருக்கு. பின் சீல்ல தான் ஹப் மோட்டார் இருக்கு. இந்த பெரிய அளவுல நான் என்னத்த சொல்றேன், செயினோ வெல்டோ டைமிங் செயின் அது போர் பிஸ்டன் இது பார்க்கணும், அத பார்க்கணும், அதுல தட்டிடும் இதுல தட்டிடும், அதுல பழுது இதுல பழுது, அந்த விளையாட்டுகள் இல்லாம இங்க பழுதா பேட்டரியா கொடுக்கு அப்படி இல்லையா? பேட்டரியும் வாரண்டி பீரியடுக்கு எந்த இஷ்யூவும் வராது. வந்தா கூட புதுசா ரிப்ளேஸ் பண்ணி அதே வாரண்டியோட தருவீங்க. அதே வாரண்டி. நீங்க புதுசா வாங்குற பேட்டரிக்கும் அதே வாரண்டி தான். இப்போ நீங்க இந்த லைஃப் டைம் முடிஞ்சு ஒரு 3 வருஷமோ 4 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பேட்டரி மாத்துறீங்கன்னா அதுக்கும் அதே வாரண்டி தருவீங்க. ரைட். அன்னைட்ட வந்து மேலதிக விவரங்களை வந்து தெரிஞ்சு கொள்ளுங்க. சுமார் உங்களோட இப்போ உங்களோட கான்டாக்ட் பண்ணி இது சம்பந்தமா இது இங்க வர்றதுக்கு முதல்ல ஒரு தெரிவிச்சுட்டு வரணும்னு சொன்னா என்ன மாதிரி கான்டாக்ட் நம்பர்? இப்போ கான்டாக்ட் நம்பர் வந்து ஒவ்வொரு ஷோரூம் வந்து நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ், நான் வந்து
எல்லா ஷோரூமும் பார்க்குறாங்க. இந்த 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 கடைக்கு இந்த கடை வந்து சிட்டி மோட்டார்ஸ். இதுக்குரிய கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு தந்து விடுறேன் போய்க்க. நீங்க இந்த வீடியோல சேர்க்கிறேன். இவர் நம்பர் இவர் போடுவார். அதை மாதிரி நீங்க வந்தாலே அதுல இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அது அந்த சேல்ஸ் டீலர் நான் சொன்னேன் அந்த 160 பேர் இருக்கு நம்ம. அதை விட முக்கியமானது சர்வீஸ். சேல்ஸுக்கு 160 டீலர் இருக்கு, ஆனா சர்வீஸ் ஸ்பேர் பார்ட்ஸுக்கு 450 டீலர்ஸ் இருக்கு. புதுசா வர எலக்ட்ரிக் பைக்ல எங்க சர்வீஸ்க்குரிய பார்ட்ஸ் எல்லாம் இப்ப இங்க என்ன பிரச்சனைனாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. எடுத்துக்கொள்ளலாம் எல்லா பார்ட்ஸும் இலங்கையில. அதுதான் முக்கியம். இலங்கையில இல்ல, இந்த ஷோரூம்லயே நீங்க வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அது ஒரு பிரச்சனை. இப்ப கிளிநொச்சியில பைக் போடுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பொருள் இதுல அது ஒரு பொருள் இது ஒரு பொருள் இல்ல இந்த கிளாஸ் அது போயிட்டு இது போயிட்டு கொண்டு தேவைட்டா அதுக்குரிய பொருள் இங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். காலப்போக்குள்ள இந்த பைக்கிற சேல் வந்து இப்ப வந்து கூடிய வீதம் ஓட வலிக்கிட்டு இருக்கின்றது தெரியும். அப்ப அதுக்கு பிறகு எல்லா கடையிலையுமே நார்மலா சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு வந்து வரும். இது இப்ப ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இதாயிருக்கு. இதோட மயமா வந்து மாறும். இந்த வீடியோ நீங்க எதிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எந்த ஊருக்குள்ளேயே நான் அந்த பைக் எடுக்கல ஒரு தடவை டைம் இல்லை. அதுக்கு பிறகு வந்து பார்த்தா இப்போ ஒரு 4-5 சைக்கிள் கிட்ட ஓடி தெரிவித்து சாதாரணமா பார்த்தா எல்லாருமே அதை சரியா பயன்படுத்தி. நீங்க அடுத்த வீடியோ எடுக்க வரும்போது வேற மாதிரி எடுக்க வருவீங்க. இப்ப எங்கட கம்பெனிலே வேற இதுகள் இருக்கு. 3 வீலர் இருக்கு, அதே மாதிரி ஹேண்டிகேப் யூஸ் பண்ற மாதிரி வெஹிக்கிள்கள் இருக்கு, அது மாதிரி பாய்ஸுக்குரிய பெரிய சைக்கிள்கள் இருக்கு. நீங்க ஹேண்டிகேப் யூஸ் பண்ற மாதிரி எல்லா தேவைக்குரிய இதுவும் வந்து எலக்ட்ரிக்ல வந்து ஜாடியா வந்து மேனுஃபேக்சர் பண்ணுது. நீங்க இது வரைக்கும் பைக் வந்து ஸ்கூட்டர்ஸ் தான் பாக்குறீங்க. மேபி நீங்க அடுத்த தரம் வீடியோ எடுக்க வரைக்கும் எல்லாம் வந்து அக்சஸா இருக்குங்க. ரைட், நாங்க அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் டிகே கார்த்திக். வாங்க சந்தோஷமா பெட்ரோல் காசை மிச்சம் முடியுங்க, சந்தோஷமா ஓடி தெரியுங்க. ஒரு சார்ஜ் மட்டும் போட்டுட்டு வர மச்சான். என்னடா அவனுக்கு அவ்வளவு செலவழிஞ்சு போச்சு, சார்ஜ் போட்டது மட்டும் தான். இந்த பெட்ரோல் போயிட்டு பணம் ஏற்றி கொண்டு பெட்ரோல் முடிஞ்ச ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காதுன்னு. அதோட ஒரு சரியான சொப்டும் அந்த வைப்ரேஷன், என்ஜின் வைப்ரேஷன் இல்ல தானே போறதே தெரியாது. சரி, ஆட்ட வீட்டை போறனாலும் பெட்ரோலுக்கு மண்டைய சொரிய மட்டும் அவசியம் இல்லை. சார்ஜை போட்டாக்கானும் அதுவும் 80 ரூபா முடியுது. அப்ப 80 ரூபா 80 கிலோமீட்டர் 75-80 கிலோமீட்டருக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு பைக்குக்கு 80 ரூபாய்க்கு சார்ஜ் போட்டா காணும் அப்படின்றக்குள்ள நீங்க அதை போய் பெட்ரோல் அடிக்கிற பைக்ல நீங்க பயணம் செய்ய எவ்வளவு பெட்ரோல் காசு அப்படின்னு சொல்லி நீங்க கால்குலேட் பண்ணினீங்க என்று சொன்னா நான் சொல்ற விஷயம் என்ன மாதிரி என்றதை நீங்களே யோசிச்சு கொள்ளலாம். சரி, நன்றி.